ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிர்தாஸ் டைரி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ சீஸ் ஸ்டிக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ரொம்பவே சூப்பரான ஸ்நாக் ரெசிபி, எல்லாருக்குமே பிடிக்கிற ரெசிபியும் கூட. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு தோலை தனியாக நீக்கிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்க வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கையிலேயே ஸ்மாஷ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்மாஷர் யூஸ் பண்ணி கூட ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு உப்பு, கடைசியாக மோசரெல்லா சீஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே வச்சுருங்க, அப்போ தான் நமக்கு கையில் ஒட்டாமல் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே வச்சுருங்க. ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த ஷேப்க்கு தேவையோ அந்த ஷேப்க்கு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்டிக் மாதிரி ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இதையே நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா ஃப்ளஃபியாகவும் அதே நேரத்தில் கிறிஸ்பியாகவும் வரும். இந்த ஸ்நாக் ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர்லேயே பண்ணி முடிச்சிடலாம். நீங்கள் சீஸ் இல்லாமல் அப்படியே பக்கோடா மாதிரி கூட பண்ணி சாப்பிடலாம், ஆனால் சீஸ் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டிக்ஸை இப்போ எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயில் போட்டதுமே நல்லா ப்ளஃபியாக வந்துருச்சு. அதே நேரத்தில் இது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ரெசிபியும் கூட. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு பெருசாக எதுவுமே ஆட் பண்ணல. உருளைக்கிழங்கு அண்ட் சீஸ் தான் நம்ம மெயினாக ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஸ்நாக் ரெசிபியை எப்போ வேணாலும் வீட்டில் ரொம்பவே சுலபமாக பண்ணி முடிச்சிடலாம். எண்ணெயில் போட்டோன்னே பார்த்திங்கன்னா இது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்க ஆரம்பிக்கும், ஆனால் இது நல்லா ஃப்ரை ஆனதுமே எல்லாமே தனித்தனியாக வந்துடும். இப்போ பாருங்கள், சூப்பராக ஃப்ரை ஆகி நமக்கு தயாராகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்மளோட சுவையான கிறிஸ்பியான பொட்டேட்டோ சீஸ் ஸ்டிக்ஸ் தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அமிர்தாஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.